கொஞ்ச நாளைக்கு அந்த பகுதி கொஞ்சம் இம்மொபிலைஸாக நீ வச்சுக்கணும், அந்த பகுதி அதிகமாக பயன்படுத்தாத, ஏன்னா அந்த பகுதிக்கு ஓய்வு தேவை, அப்போ தான் அந்த பகுதி சீக்கிரமாக குணமாக இயல்பாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து உணர்த்துறதுக்காக திசுக்களில் பார்த்திங்கன்னா அது நீர் மாற வடிகிறது, திசுக்கள் வீக்கம் அடைகிறது, இதுக்கான சில ரசாயனங்கள் ரிலீஸ் ஆகும். அந்த டேமேஜ் ஆகும்போது அது உடனே என்ன பண்ண ஒரு சின்ன ரசாயனத்தை ரிலீஸ் பண்ணும். அந்த ரசாயனம் வலியை உணரக்கூடிய ஒரு ரிசப்டார்னு ஒன்று இருக்குது, நாக்சியஸ் ரிசப்டார்னு ஒன்று இருக்குது, அதை தூண்டும். காக்ஸ்1 பாதைங்கிறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு நிறையா நல்லது செய்யக்கூடிய பாதை. அதுலேருந்து இயற்கை வலிங்கிற ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருக்க காரணம் பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம், ஒரு பாதுகாப்பு கவசம் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வலியை பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம். வலிங்கிறது ஒரு மோசமான விஷயம் கிடையாதுங்க. இயற்கை வலிங்கிற ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருக்க காரணம் பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம், ஒரு பாதுகாப்பு கவசம் தான் சொல்லணும். என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எங்காவது ஒரு இடத்துல காயமாகுதுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது நம்ம இடிச்சுக்கிறோம், ஏதாவது ஒரு கூரான ஒரு விஷயம் கையில் குத்துதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணுக்கள் டேமேஜ் ஆகும், அந்த தோல் இருக்கக்கூடிய அணுக்கள் டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் ஆகும்போது அது உடனே என்ன பண்ண ஒரு சின்ன ரசாயனத்தை ரிலீஸ் பண்ணும். அந்த ரசாயனம் வலியை உணரக்கூடிய ஒரு ரிசப்டார்னு ஒன்று இருக்குது, நாக்சியஸ் ரிசப்டார்னு ஒன்று இருக்குது, அதை தூண்டும். அதிலிருந்து வலி பார்த்திங்கன்னா நரம்பு வழியாக முதுகு தண்டுக்கு போகும். முதுகு தண்டுலேருந்து அந்த வலி மறுபடியும் ப்ராசஸ் ஆகி நேராக மூளைக்கு போய் மூளையில் இருக்க ஒரு வலி உணரக்கூடிய பகுதியை போய் தூண்டும் பொழுது உடனே டக்குன்னு மூளை என்ன பண்ணும், ஒரு தகவல் அனுப்பும், உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, உஷாராயிக்கும், அது என்னன்னு பாரு, நமக்கு ஒரு கட்டளை இடும். அப்போ அந்த வலியை உணர்ந்தோன்னு நம்ம பார்ப்போம், இந்த இடத்துல தான் ஏதோ அடிபட்டுருக்க மாட்டோம், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம உரசி இருப்போம், இல்லை காயம் பட்டிருக்கோம், ஏதோ ஒன்று ஆயிருந்திருக்கும். அந்த காயத்தின் காரணத்தை பொறுத்து நம்ம அதை உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வலி தொடங்குது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலி வந்தால் அந்த பகுதியை உடம்பு பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு தகவல் மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு அந்த பகுதி கொஞ்சம் இம்மொபிலைஸாக நீ வச்சுக்கணும், அந்த பகுதி அதிகமாக பயன்படுத்தாத, ஏன்னா அந்த பகுதிக்கு ஓய்வு தேவை, அப்போ தான் அந்த பகுதி சீக்கிரமாக குணமாக இயல்பாக வரும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து உணர்த்துறதுக்காக கொஞ்சம் தொடர்ந்து வேறு சில ரசாயனங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த வலியை தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல அந்த பகுதியில் கொஞ்சம் குறையும். அப்போ அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு சோர்னஸ் இருக்கும், ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும், ஏதாவது பட்டால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வலி இருக்குன்னு அப்பப்போ ஞாபகப்படுத்தி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்குவோம். இப்போது முதல்ல அந்த காயானோடனே இந்த வலி உணர்வுகள் முதுகு தண்டு வழியாக மூளைக்கு போய் வலியை உணர்ந்தோன்னே அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூளை தூண்டுதலால் நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தி சார்ந்த சில அணுக்கள் இருக்குது, அந்த வெள்ளை அணுக்களில் சிலது இருக்குது, அதுலேருந்து சில ரசாயனங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த ரசாயனங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வலியினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம உடம்புல உருவாக்கும். இந்த திசுக்களில் பார்த்திங்கன்னா அது நீர் மாற வடிகிறது, திசுக்கள் வீக்கம் அடைகிறது, இதுக்கான சில ரசாயனங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த ரசாயனங்கள் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வலிக்காக 2 பாதைகள் இருக்குது, அதாவது காக்ஸ்1 பாதை, காக்ஸ்2 பாதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரசாயனம் ரிலீஸ் ஆன உடனே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசாயனம் போய் இந்த 2 அரக்கடானிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம் ரிலீஸ் ஆகி அது போய் இந்த காக்ஸ்1 பாதை அண்ட் காக்ஸ்2 பாதையை தூண்டும் பொழுது அந்த காக்ஸ்1 பாதைங்கிறது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நிறையா நல்லது செய்யக்கூடிய பாதை. அதுலேருந்து இந்த காக்ஸ்1 பாதையில் நிறைய ரசாயனங்கள் ரிலீஸ் ஆகும், குறிப்பாக ப்ராஸ்டாக்லாண்டின், இன்டர்லூக்கின்ஸ், இது மாதிரி ரசாயனங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த ரசாயனங்கள் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ரசாயனங்கள். காக்ஸ்2 பாதை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திசுவில் வீக்கம் அடைய வைக்கிறக்கும், அந்த பகுதியில் ஒரு செக்ரீஷன் வர்றக்கும், ஏன்னா அப்போ தான் நிறையா ரத்தணுக்கள் அங்கே வெள்ளை ரத்தணுக்கள் போய் அது கிருமி தொற்று வராமல் தடுக்கிறதுக்கு அவங்க ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் நடக்கணும். அப்போது இந்த காக்ஸ்2 பாதை அதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இந்த காக்ஸ்2 பாதை தொடர்ந்து வேலை செய்யும் போது அது உடம்புக்கு கெடுதலான விஷயம். அப்போது இந்த வலி வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வலி மாத்திரையை போடுறோம்.